அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புரட்டாசி மாத ராசி பலன். புரட்டாசி மாத ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாத கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். குரு, அதாவது பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் இருக்காங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. புதன் சிம்ம ராசியில் இருக்கார். சூரியன், கேது, சுக்கிரன் கன்னி ராசியில் இருக்காங்க. சனி பாருங்கள் வக்ர நிலையில் கும்ப ராசியில் இருக்காங்க. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். புரட்டாசி மாதம் பாருங்கள் 2ஆம் தேதி பாருங்கள் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி பாருங்கள் புதனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி மறுபடியும் சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அதாவது இந்த மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு, சுக்கிரனும் 2 இடத்துக்கு மாறுறாரு. அதாவது சுக்கிரன் பாருங்கள் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியிலிருந்து அப்புறம் துலாமிலிருந்து விருச்சிக ராசிக்கு வர்றார். புதன் சிம்ம ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அப்புறம் மிதுன ராசியிலிருந்து மறுபடியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு வந்துடுறார். புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு, சுக்கிரனும் 2 இடத்துக்கு மாறுறாங்க. சுபகிரகம், புதனும் சுபகிரகம், சுக்கிரனும் சுபகிரகம். இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? 12 ராசிக்காரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் நடக்க போகுது, என்னென்ன நடக்க போகுது, உங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்னன்னு எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம். ராசி பலன்கிறது பார்த்திங்கன்னா ராசி பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். ராசி பலனில் ஜென்ரலான ஒரு பலன், பொதுவான பலன். அவங்கவுங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க. 10 வயசுக்குள்ளே இருப்பாங்க, 20 வயசுக்கு மேலே இருப்பாங்க, 30 வயசுக்கு மேலே இருப்பாங்க, ஒரு சில பேர் 55 வயசுக்கு மேலே இருப்பாங்க, ஒரு சில பேர் இருப்பாங்க 70-80 வயசு வரைக்குமே இருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி நடந்தோம்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள் நடக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். கோச்சார பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். அவங்கவுங்க ஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் நம்ம பார்த்தா தான் டீப்பாக நம்ம சொல்ல முடியும். லக்னம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர், அந்த ஆன்மா எப்படி என்னென்ன அனுபவிக்க போகுது, நல்லது அனுபவிக்க போதா கெட்டது அனுபவிக்க போதா, நீங்கள் நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா 100% நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? கோச்சார பலன் எப்பவுமே பார்த்திங்கன்னா 15-20% பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் 80-85% பேசும். சரிங்களா? அதனால தான் சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கங்கிற சொல்கிறது. சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேயர்கள் பாருங்கள் நல்லவங்களாக இருப்பாங்க. ரிஷபராசி நேயர்கள் பாருங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக போராடுவாங்க. ஏன்னா 2ஆம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசி ரிஷபராசி. குடும்பத்தை கரெக்டாக வழி நடத்துவாங்க. நல்ல ஒரு நாலேஜான பர்சன் சொல்லிடலாம். ரிஷபராசி நேயர்கள் படித்தவங்களாக இருந்தாலும் சரி படிக்காமல் இருந்தாலும் சரி நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க. நல்ல ஒரு பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக செலவு பண்ணுவாங்க. தனக்கு இல்லைனாலும் குடும்பத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ராசி தான் ரிஷபராசி நேயர்கள். நல்ல மனசு படைச்சவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு பாருங்கள் இந்த புரட்டாசி மாதம் எந்த விதமான உங்களுக்கு மாற்றங்கள் நடக்குமா நடக்காதான்னு பார்த்துருவோம். ராசியில் குரு இருக்கார், அது ஒரு சாதகமான உங்களுக்கு அமைப்பு தான். ராசிநாதன் சுக்கிரன். இப்போ போன மாதமெல்லாம் பாருங்கள் சுக்கிரன் கெட்டு போயிருந்தார். ஆனால் இந்த மாதம் பாருங்கள் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு வந்துடுறார். எப்போ? புரட்டாசி 2ஆம் தேதி உங்களுக்கு நடக்கும். புரட்டாசி 2ன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி வரும். சரிங்களா? அப்போ ராசிநாதன் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. அது பிற்பகுதி பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி புரட்டாசி 26ஆம் தேதி ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே எல்லாமே மாறும். உங்களுக்கு போன மாதம் உடம்பு சரியில்லாமல் போச்சுங்களா, இந்த மாதம் உங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆகும். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நினச்சது நடக்காமல் இருந்துச்சுங்களா, தடை தாமதமாக இருந்ததுங்களா, இந்த மாதம் தடை தாமதம்லாம் உடையக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். நினச்சது நடக்கும். உங்கள் ஆசைப்பட்டது நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ உங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறும். சரிங்களா? ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், மனக்குழப்பம் இருக்காது. ராசியிலையும் குரு இருக்கார். அப்போ இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். உங்களோட ஆசை, உங்கள் கனவு, நீங்கள் என்னென்ன நினச்சிங்களோ உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. நினச்சதெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். ராசிக்கு பாருங்க 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். பேச வேண்டிய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடுகடுன்னு பேசுவீங்க, எடுத்தெரிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச வேண்டிய பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. சரிங்களா? கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் அதிபதி புதன் குடும்பஸ்தானாதிபதி பொருளாதாரத்துக்கு உண்டான பிளானட்
அவர் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார். அது நல்ல ஒரு உங்களுக்கு பாருங்கள், புதன் சொந்த வீட்டுக்கு வேறு வந்துடுவார் இப்போது. அது வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி புதன் சொந்த வீட்டுக்கு வர்றார், 5ஆம் இடத்துக்கு வர்றார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு சுக்கிரனோட வீட்டுக்கு வந்துடுறாரு. எப்போ புதன் வருவார் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி. 7ஆம் தேதி ஒரு மாற்றங்கள் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். 24ஆம் தேதி ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? பணம் வர்றது உங்களால் பார்க்க முடியும் இந்த மாதம். புரட்டாசி மாதம் ரிஷபராசி நேயர்கள் நல்லா இருக்க போகிறீங்க. பணப்புழக்கம் உங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். குடும்பத்திலேருந்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாக போகுது. பணம் ஒரு மனுஷனுக்கு பணம் இருக்காலே பிரச்சனைகளை ஆட்டோமேட்டிக்காக நிவர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். நிவர்த்தி ஆகுங்க. உங்களுக்கு கவலைப்படாதீங்க. கேட்ட கடன் உங்களுக்கு கிடச்சிரும். பெரிய கடன் வச்சுருந்தவங்க கூட கடன் சுமை அப்படியே படிப்படியாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் இந்த மாதம். சனி 10ஆம் இடத்தில் இருக்கார். சனி 10ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும், அபாரமாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி, தொழிலில் ஒரு டெவலப் ஆகுறது, பிஸ்னஸில் நிறைய வாடிக்கையாளர் வர்றது, நிறைய கூட்டாளிகள் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும். இந்த மாதம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி சுக்கிரன் இந்த மாதம் நல்லா இருக்கிறதுனால திருமணத்துக்கான மாதம். நல்ல வரன் தேடி வரும். உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு இந்த மாதம் ஒரு சில இந்த புரட்டாசி மாதம் ஒரு சில ரிஷபராசி நேயர்களுக்கு தெரிய வரும். பயன்படுத்திக்கிங்க. நல்ல மாதம் இந்த மாதம். 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ், ஃபஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு, அது அந்த செகண்ட் மேரேஜ் தேடிட்டு இருப்பீங்க, நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும். ஃபஸ்ட் மேரேஜ் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வரன் வரும். வெளிநாட்டு மூலமாக உதவி கிடைக்கும். வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. பிஸ்னஸ் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிக்குங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா 6ஆம் இடமும் நல்லா இருக்குது, ராசிநாதன் நல்லா இருக்கார். அப்போ வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? புதன் 2 இடத்துக்கு மாறுறாரு, சுக்கிரன் 2 இடத்துக்கு மாறுறாருங்க. அப்போ சுக்கிரன் வந்து இந்த மாதம் கடைசி பகுதி பாருங்கள், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு, ராசியவே பார்க்குறாரு. குரு உங்கள் ராசியில் இருக்கார். ஆரம்ப பகுதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துக்கு வரனால எதிர்பார்த்த வேலை, கேட்ட கடன் இதெல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். நல்லா இருக்குது இந்த மாதம். ஒரு அற்புதமான ஒரு தரமான ஒரு மாதம் சொல்லிடலாம் ரிஷபராசி நேயர்களுக்கு. நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே வண்டி வீடு வாகனம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு உகந்த மாதம் இந்த மாதம். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், பிஸ்னஸை பெருசுப்படுத்தலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நல்ல நண்பர்களும் ஒரு சில பேருக்கு இந்த மாதம் அறிமுகமாவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஏன்னா புதன் நல்லா இருக்கார் இந்த மாதம். புதன் ஆட்சி உச்சம், ஆரம்ப பகுதி பிறகு ஆட்சி உச்சம் பெறுறார். புரட்டாசி 7ஆம் தேதி புதன் சொந்த வீட்டுக்கு ஆட்சி உச்சம் பெறுறதுனால அற்புதமான மாதம். 24ஆம் தேதி நட்பு வீட்டுக்கு வந்துடுறார். அப்போ கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த மாதம் எல்லாமே நல்லா இருக்குங்க. ரிஷபராசி நேயர்கள் போன மாதம் கஷ்டப்பட்டீங்க, இந்த மாதம் புரட்டாசி மாதம் நல்லா இருக்க போகிறீங்க. அவ்வளோதான். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபத்தி போகுதுன்னு பாருங்கள். அவங்க பிறப்பு ஜாதகத்தை தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். அதுபடி தான் உங்களோட தலையெழுத்து, அதுபடி தான் உங்களோட தலையெழுத்து போயிட்டுருக்கும். சரிங்களா? கோச்சார பலன் நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம். பிறப்பு ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் ஆகிக்கிங்க. இப்போ தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.